எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கேக் செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காமிக்கிறேன். தேவையான பொருளை எடுத்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கேன். இந்த ரவையை அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதே ஜாரில் அரை டம்ளர் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், முட்டை 2 ஊற்றிக்கலாம். இது இட்லி சட்டியில் தான் வச்சு வேக வைக்க போகிறேங்க. கொஞ்சம் வித்தியாசமாக. கொக்கோ பவுடர் ஒரு 1/4 எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கு. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். பேக்கிங் சோடா வந்து ஒரு இட்னூண்டு 1/4 சிட்டிகை. கொஞ்சோண்டு உப்பு இட்னூண்டு டேஸ்ட்டுக்காக. இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த சாக்கோ பவுடர் இது பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கு பாருங்க. தேவையான பால் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கலக்கிக்கலாம். ரவையை போட்டு கலக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. ஒரு 2 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு மைதா போட்டுக்கலாம். ஒன்றரை கப்பு சீனி போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து கலக்கிக்கலாம். கலக்கிட்டு தேவைக்கு பால் ஊற்றிக்கலாம். பத்தலைன்னா பால் ஊற்றிக்கலாம். பத்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கலக்கியாச்சு. ரவை, மைதா, பால் ஊற்றி கலக்கியாச்சு. எவ்வளோ திக்னஸ் போதும். கட்டி இல்லாமல் அப்படி கலக்கிக்கோங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊறட்டும். ரவை போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் ஊறணும். 10 நிமிஷம் ஊறிச்சுங்க. அப்படியே இட்லியில் வேக வச்ச மாதிரி வேக வைக்க வேண்டியதான். எண்ணெய் தடவிக்காங்க. இந்த இட்லி தட்டில் பாதி தான் ஊற்றணும். அப்படியே பொங்கி வந்துடும். தட்டில் எண்ணெய் தடவி மீதி மாவை இந்த மெத்தடில் கேக் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சாச்சு. அதில் கொஞ்சம் மைதா மாவு தூக்கிக்கலாம். இப்படி மீதி இருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு வட்டை போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கேக்கை அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுடலாம். இப்படி ஒரு மெத்தடில் செஞ்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இல்லை ஒட்டாமல் இருக்குல்ல, வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றிக்கலாம்.
மேட் ஊற்றிருக்கேன். ரெண்டும் சேர்த்து அப்படியே கலக்கிக்கலாம். இல்லை வேணும்னா அந்த காய்ச்ச பாலும் ஊற்றிக்கலாங்க. இதில் கேக் பாருங்க எப்படி வந்துருக்குன்ட்டு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. இது அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். நல்லா பஞ்சாக இருக்கு பாருங்க கேக். நான் வந்து அப்படி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மில்க் மேட் ஊற்றுறேன். ஊறட்டும், ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரெண்டு மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக இருக்கு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு.